இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சபரி உதவியாளர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 170 மில்லியன் அரசாங்க சொத்தாகிறது. முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 170 மில்லியன் ரிங்கெட் பறிமுதல் செய்யப்பட்டு விட்டதால் அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட மாட்டாது என்று அர்த்தமில்லை என MACC தலைவர் அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். புத்ராஜயாவில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை எதிர்த்து சப்ரி வழக்கு தொடரவில்லை என்பதால் அத்தொகை அரசாங்க நிதியில் சேர்க்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவ்வழக்கில் சப்ரிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுமா என்பது குறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை என்றும் அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். அணு உலைகள் குறித்து அரசாங்கம் மக்களிடம் வெளிப்படையாக இருக்க வேண்டும். முன்னாள் MP சார்ல்ஸ் சந்தியாகோ வலியுறுத்தல். எதிர்காலத்தில் மலேசியா நிறுவ திட்டமிட்டுள்ள அணுசக்தி உலைகள் குறித்து மக்களிடம் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என முன்னாள் கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ வலியுறுத்தியுள்ளார். அடுத்த 10 ஆண்டுகளில் மலேசியா அணுசக்தி ஆற்றலை நிறுவக்கூடும் என துணை பிரதமர் ஃபடிலா யூசுப் வெளியிட்டிருந்த அறிக்கையை மேற்கோள் காட்டிய சார்ல்ஸ், மலேசிய மக்கள் அதனை அறிந்து கொள்ள முழு உரிமை உண்டு என குறிப்பிட்டுள்ளார். அணுசக்தி உலைகள் அமைக்கப்படவிருக்கும் பகுதிகள், கழிவுகள் வெளியேற்றப்படும் இடங்கள் ஆகியவை குறித்து அச்சுற்றுவட்டார பகுதி மக்களிடம் கலந்தாலோசிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டிய குற்றங்களை கட்டுப்படுத்தும் அமைச்சர்களின் பேச்சுவார்த்தை கூட்டமான 19வது AMMTC கூட்டத்தை இன்று அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைத்து உரையாற்றுகிறார் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். இன்று செவ்வாய்க்கிழமை மலாக்காவில் துவங்க உள்ள இக்கூட்டம் நாடு கடந்த குற்றங்களை கட்டுப்படுத்த தேவையான வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் நடைபெறவிருக்கிறது. AMMTC தலைவர்கள், ஆசியான் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்கும் இக்கூட்டத்திற்கு மலேசிய உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தலைமை வகிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பேராவில் நேற்று நடுக்கடலில் தீப்பிடித்த படகிலிருந்து நீரில் குதித்து 25 மீனவர்கள் உயிர் தப்பியுள்ளனர். நேற்று இரவு 11 மணியளவில் பேரா பந்தாய் ரெமிஸ் ஜலான் பலாந்தார் ஆலேப்பில் இருந்து 3.5 கடல் மைல்களுக்கு அப்பால் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி இயக்குநர் ஷஸ்லியான் முகமது ஹனாஃபியா கூறுகையில், கடலில் தத்தளித்த அந்த 25 மீனவர்களும் மற்றொரு மீன்பிடி படகில் ஏறி பத்திரமாக கரையை அடைந்தனர் என தெரிவித்துள்ளார். கிளாஸ் சி பர்ஸ் சியனை வகையை சேர்ந்த அவர்கள் சென்ற படகு 80% எரிந்து தீக்கிரையானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பஹாங் மாநில சுற்றுலா தலங்களை மேலும் பிரபலப்படுத்தும் நோக்கில் இந்தியாவில் அதனை விளம்பரப்படுத்த திட்டமிட்டிருக்கிறது அம்மாநில அரசு. இதற்காக இம்மாதம் செப்டம்பர் 24ஆம் தேதி புதுடெல்லியிலும் செப்டம்பர் 26ஆம் தேதி சென்னையிலும் புரமோஷனல் ரோட் ஷோக்களை நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறது. இதன் மூலம் பஹாங்கின் முக்கிய சுற்றுலா தலங்களான ஃப்ரேசர் ஹில், கந்திங் ஹைலண்ட், கேமரன் ஹைலண்ட் மற்றும் தியோமான் ஐலண்ட் ஆகியவற்றிற்கு இந்திய சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிளாந்தானில் கடந்த 8 மாதங்களில் 35 பேர் டியூபர்குலோசிஸ் என்ற TB நோய்க்கு பலியாகியிருப்பதாக அம்மாநில சுகாதார இயக்குநர் டாக்டர் ஜைனி ஹுசேன் தெரிவித்துள்ளார். கடந்த 2025 ஜனவரி மாதம் தொடங்கி ஜூலை வரையில் அம்மாநிலத்தில் 636 பேருக்கு TB கண்டறியப்பட்டதாகவும் அதில் கொத்தபாரு மாவட்டம் முன்னிலையில் வகிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மற்ற 7 மாவட்டங்களை ஒப்பிடுகையில் கொத்தபாருவில் மட்டும் கடந்த ஜூலை மாதத்தில் 14 பேருக்கு TB கண்டறியப்பட்டிருப்பதாக நேற்று திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் டாக்டர் ஜைனி ஹுசேன் தெரிவித்துள்ளார். குவாந்தானை சேர்ந்த 55 வயதான ஆசிரியர் ஒருவர் தனது குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு நிதி உட்பட
தன்னிடம் இருந்த மொத்த பணத்தையும் மோசடியில் சிக்கி பறிகொடுத்துள்ளார். பண மோசடி செய்ததாக தனக்கு வந்த போலியான தொலைபேசி மிரட்டலை நம்பிய அப்பெண் தன்னிடம் இருந்த நகைகள், குழந்தைகளின் கல்வி சேமிப்பு நிதி ஆகியவற்றின் மூலம் மோசடிக்காரர்கள் கேட்ட பணத்தை அனுப்பியுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரையில் சுமார் 2 லட்சம் வெள்ளியை அவர் பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பியுள்ளதாக குவாந்தான் மாவட்ட காவல்துறை தலைமை உதவி ஆணையர் அஷாரி அபு சமா தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.